வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அது முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, குழம்பு மசாலாத்தூள் எல்லாத்தையும் மசாலா பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சுண்டை வதக்கி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டைக்கடலையில் அவிச்சதுலேருந்து ஒரு கையளவுக்கு எடுத்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்பு மசாலாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அவிச்சு வச்சுருந்த கொண்டைக்கடலையும் உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுக்கு தான் கொண்டைக்கடலையை நம்ம அரைச்சி உள்ளே ஆட் பண்ணுறோம். இல்லை மத்து வச்சு கூட கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டு இறக்கிட்டுனா சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி ஆகிடும். ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி பூரிக்கு சமையல்.